ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுல. நம்ம காமெடி தெரிஞ்சு நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது அரவிந்த் அண்ட் ஃபயர் சவுந்தர். இவங்க 2 பேர் பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அரவிந்த் செம வாளா இருந்தாலும் ஃபயர் சவுந்தர் செமையான மூலக்காரர். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஃபயர் சவுந்தர கலாச்சிட்டே இருந்தாரு அரவிந்த். ஆனா இன்னைக்கு ஃபயர் சவுந்தர் செட்ல இருக்க எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா அழகா நீலாம்பரி கெட்டப்ல வந்திருக்காரு. ரொம்ப த்ரில்லிங்கா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, உங்களை இனிமேலும் காக்க வைக்க விரும்பல. So, let's welcome அரவிந்த் and ஃபயர் சவுந்தர். எல்லாத்துக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குதுன்னா அவர் ஸ்டைலானவர் அர்த்தம். பெரியவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குதுன்னா அவர் திறமையானவர் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். The one and only superstar ரஜினிகாந்த். ஆயிரத்தி 1982 நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் சரமே வா, முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் சரமே வா, கண்ணுறங்க நேரமானதே கண்ணே என் பொன்னே தாலேலோ. நான் தூங்க மாட்டேன் அங்கிள், நான் ஒழிக்கிறேன், என்ன பிடிங்க பார்க்கலாம். சில வருடங்களுக்கு பிறகு நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிரில்லையே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பட்டம் படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டானே, குமரிக்கு அழகுண்டு கிழவிக்கு அறிவுண்டு, அழகுல அறிவனி மறக்காதே, டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டானே, பட்டம் படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டானே. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனையோ கதாபாத்திரங்கள் நடித்தாலும், எத்தனையோ கதாநாயகிகள் வந்து போனாலும் நமது சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே ஹீரோ தான். நீ யார் சொல்லு? யார் நீ?
அப்பா அம்மா இல்ல? சரி, அட்ரஸ் கூடவா இல்ல? இருக்கு. தமிழ்நாடு. என்னைக்கு வேலை தேடி பிறந்த இடத்த விட்டு இந்த ஊருக்கு வந்தேனோ அன்னியிலிருந்த இந்த ஊர் தான் எனக்கு சொந்தம். எனக்கு தாய் தகப்பனார் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கில் சகோதர சகோதரர்கள் எனக்கு இருக்காங்க. எனக்கு பெரிய பேராசிரியோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அந்த டக்குன்னு சேர. இன்னைக்கு இப்படி இருப்பேன் நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தர் தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு. நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு சாரக்கண்ணா, எல்லாருக்கும் உன்னையும் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ 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 தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. எல்லாருக்கும் வீரம் கட்டாயம் உண்டு, எனக்கு அது கொஞ்சம் அதிகம் தம்பி. உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கு, அடுத்தவன் கொடுத்தா அது நிக்காதப்பா. கஷ்டப்பட்டு வளர்ச்சி முன்னேற பாரு, இஷ்டப்பட்டு எல்லோரும் பின்னால் வருவார். பதவி இருந்தா 10 பேரு, பணத்துக்காக 100 பேரு. காசுக்கு தான் மதிப்பு இருக்கு, மனுஷனுக்கு எங்கே இருக்கு. எனக்கு கட்சியும் வேணா ஒரு கொடியும் வேணா, அத அங்கு டக்கர 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 டக்கர. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? ரொம்ப அற்புதமா பண்ணாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. அதுல இந்த படையப்பா பத்தின ஒரு சின்ன இது கான்செப்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஆமா, ரஜினி சாரோடைய நடிக்கக்கூடிய வாய்ப்பு, என்னுடைய ஃபர்ஸ்ட் அனுபவம், ஃபர்ஸ்ட் படம் படையப்பா. அந்த சீன்லாம் எடுக்கும்போது நல்லா கூடவே இருந்தேன். நீலாம்பரியா நடிச்சது, ரஜினி சாருடைய அந்த ஸ்டைல். ரஜினி சாரோட 40 நாள் ஒர்க் பண்ணேன். ஆமா, அந்த படத்துல எனக்கு நல்ல கேரக்டர், நல்ல இதெல்லாம் இருந்தது. அந்த சீன்லாம் மறுதரம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஞாபகம் நினைவுபடுத்துற மாதிரி இருந்தது. ரஜினி சாருடைய அந்த தனிப்பட்ட தன்மை, அவருடைய இந்த டயலாக் எல்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேன் அதை பார்க்கும்போது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுல.